ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயருங்க. டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. நியூ இயரை சேஃப்டியாக கொண்டாடுங்க, சேஃபாக இருங்க. இந்த 2026 நீங்கள் என்ன நினச்சிங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக நிறைவேறும். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்குங்க. ஸோ கண்டிப்பாக சேஃப்டியாக இருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரொமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். உங்கள் லேண்டை விற்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு நல்ல லேண்டு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து பெஸ்ட்டாக பண்ணித்தரோங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் சீக்கிரமாக வருங்க. அந்த மெசேஜை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் டைரக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். டைரக்ட் ஓனர்கிட்டயே பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம லேண்ட் ஈஸியாக பை பண்ணிக்கலாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேண்டு ஒரு நல்ல அருமையான 40 சென்ட்டு பண்ணை நிலம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வித் மரத்தோடு வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதுவும் ஃபென்சிங்கு, பைப்லைன் கனெக்ஷனோட வேணும், ஏற்கனவே ஃபென்சிங் போட்டிருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் மரம் இருக்கணும், நல்ல ஒரு ப்ராஃபிட்டான லேண்டாக இருந்தால் சொல்லுங்கள். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டாக இருக்கணும். இடம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஆனால் இடம் நல்ல லொக்கேஷனில், நல்ல ஒரு வழி வசதியோட, அதுவும் தண்ணீர் வசதியுடன், வாட்டர் ஃபெசிலிட்டியோட வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த லேண்டு நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதே மாதிரியே இருக்குங்க. இந்த லேண்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. யாரும் விட்டுறாதீங்க. சூப்பரான லேண்டுங்க, ஃபார்ம் லேண்டு. அதுவும் தேக்கு மரம்லாம் நல்ல சைஸான மரங்க. உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 40 சென்ட் இருக்குங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 14 சென்ட்டு. ஸோ கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒருத்தர் தாங்க. சிங்கிள் ஓனரு, சிங்கிள் சிக்னேச்சரு. ஃபென்சிங் போட்டிருக்காங்க. லேண்டை சுற்றி ஃபுல்லாக கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபென்சிங் இருக்குது, பைப்லைன் கனெக்ஷனும் இருக்குதுங்க. நீங்கள் வால்வை திறந்தாலே ஜஸ்ட்டு தண்ணி வர மாதிரி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்லைன் கனெக்ஷனும் போட்டாங்க. நல்ல ரெட் சாயிலான மண்ணுங்க. மண்ணு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான மண்ணுங்க. புஞ்ச லேண்டோட டைப் பார்த்தீங்கன்னா புஞ்சையில் தான் வரும். புஞ்ச லேண்டு, நல்ல ரெட் சாயிலான மண். ஸோ லேண்டு கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு ஒரு 1.25 1.5 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூருக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. சென்னை தாம்பரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 கிலோமீட்டர் வருங்க, 90 கிலோமீட்டர் வரும். செங்கல்பேட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 53 கிலோமீட்டர் வருங்க. மேல்மருவத்தூருக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 31 கிலோமீட்டர் வருங்க. அதுவும் தேக்கு மரம்லாம் கொஞ்சம் நல்லா தள்ளி தாங்க பிளான் பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் விட்டு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா 10 அடி 12 அடி நல்ல கேப் விட்டு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் மரங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் போனாலே கண்டிப்பாக இந்த மரத்துலேயே நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்லேருந்து கண்டிப்பாக இந்த மரமே உங்களுக்கு ரேட்டு போயிடுங்க. நிறைய பேர் தேக்கு மரத்தோட ரேட் எவ்வளோ போகும்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த லேண்டை நீங்கள் இப்போ பை பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 7 to 8 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா லேண்டோட ரேட்டும் உங்களுக்கு நல்லா ஏறிடும். அதேபடி இந்த மரமும் பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு இன்கம் வருங்க. நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டுக்கு இந்த மரமே ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக வந்துடும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த லேண்ட் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3-3.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 3.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டவுன் பஜார் இருக்குங்க. அந்த டவுன் பஜாரில் சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ஆர்டி ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு எல்லாமே இருக்குதுங்க. ஸோ பஸ் போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 700 மீட்டர் தாங்க வரும். 600 to 700 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரூட் இருக்குதுங்க.
எனி டைம் பஸ் போகிற ரூட் உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இல்லை ஒரு 20 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போகிற ரூட்டுங்க. ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 மீட்டர் தாங்க வரும். 800 மீட்டர்லேயே ஸ்டேட் பைபாஸ் இருக்குது. வில்லேஜுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 800 மீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 800 மீட்டர்லேயே வில்லேஜ் இருக்குங்க. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சென்னை பீப்புள், சென்னை பார்ட்டி எல்லாருமே வாங்கி நல்லா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி நல்லா பெரிய பெரிய வீடாக கட்டியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் பாருங்கள். நம்ம லேண்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே தோப்பு தாங்க உங்களுக்கு. மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு எல்லாமே இருக்குங்க. ஸோ சென்னை பீப்புள் தான் எல்லாருமே. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு கட்டி ஃபுல்லாக இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. நல்லா ஃபென்சிங் போட்டு எல்லாம் வந்து பெரிய பெரிய வீடாக கட்டியிருக்காங்க. ஒன்று கூட சின்ன வீடே இல்லைங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய வீடுங்க உங்களுக்கு. அதுவும் ஃபார்ம் ஹவுஸ் வீடுன்னே சொல்ல முடியாது. ஸ்விம்மிங் பூலோட வீடு கட்டியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலோட வீடு கட்டி இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. டோட்டலாக ஒரு 20 வீடுக்கு மேலே இருக்குங்க உங்களுக்கு. அந்த 20 வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் வந்து இங்கேயே சென்னையிலேருந்து பர்மனெண்ட்டாக வந்து செட்டில் ஆகிட்டாங்க. சூப்பரான லேண்டுங்க. ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தி 16,50,000 ஃபைனலாக சொல்கிறாங்க. தார் ரோடுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் தாங்க வரும். 200 மீட்டர்லேயே உங்களுக்கு தார் ரோடு இருக்குது. நல்ல உங்களுக்கு வழி வசதியுடன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொதுவான ரோடு தாங்க. நீங்கள் ஒரு லாரி, காரு, ஜேசிபி எல்லாம் போயிட்டு வர மாதிரி கொஞ்சம் பெரிய ரோடு தான் உங்களுக்கு. தாராளமான ரோட்டில் தான் இருக்குது. ஸோ தார் ரோடுலேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் மண் ரோடு, பொது ரோடு. ஸோ நல்ல லேண்டுங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 16,50,000 சொல்கிறாங்க. இந்த 40 சென்ட் இது 17 லட்ச ரூபா சொல்லி நீங்கள் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிட்ட அப்புறம் ஏற்கனவே டாக்குமெண்ட்லாம் நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. கிளியராக தாங்க இருக்குது. உங்களோட சைடில் நீங்கள் வெரிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். நீங்கள் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அவங்க வந்து ரேட்டு கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17 லட்ச ரூபா சொல்லி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 16,70,000 நிற்கிறாங்க. நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா எந்த ஒரு டிலேவும் பண்ணாமல் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ஃபைனலாக ஒரு 16,50,000 பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நான் டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேச வைக்கிறேங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸ் இருக்குது. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு அப்பயே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஓனர்கிட்டயே நானே கால் பண்ணி தரேன். நீங்களே கூட டைரெக்டாக பேசிக்கலாங்க. கிணறு அந்த சர்வீஸ்லாம் காமிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த கிணத்துல இருந்தால் நம்ம டைரெக்டாக உங்களுக்கு பைப்லைன் கனெக்ஷனே போட்டு வச்சுருக்கோங்க. நல்ல பெரிய கிணறு உங்களுக்கு. அந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 8 ஏக்கருக்கு மேலே தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. அந்த கிணத்துலேருந்து பைப்லைன் போட்டிருங்க உங்களுக்கு. ஃபுல்லாமே மண் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல சூப்பரான மண். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 16,40,000 முடிக்கலாங்க. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் உங்களுக்காக நெகோஷியேட் பண்ணி கண்டிப்பாக ஓனர்கிட்ட பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக 16,30,000